இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேரும் தான் பேசிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலா வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டாங்க. காலையில் போகிறதுனா போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நைன் என்னடா என்னன்னா இப்போதானே முடிஞ்சுன்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. 2 பசங்க இதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர். ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் ஒரு ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். அவன் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து நல்ல என்ன சொல்றது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது இந்திரா யாஷ் இதான் யாஷ். ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் சார். நல்ல குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்க எல்லாருக்கும் ஒரு பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அனீஷ் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள இருக்காங்க. பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோட விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.